நீங்க எல்லாரும் நியூஸ் பார்த்திருப்பீங்க. அதானி தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார், முதல்வரை சந்தித்தார் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. மிக முக்கியமான கேள்விகள் சிலதை கேட்க வேண்டியிருக்கிறது இந்த வீடியோல. உங்க எல்லாருக்கும் தெரியும், அதானி எப்படி நிலக்கரி இறக்குமதியில் ஒரு மிகப்பெரிய ஊழலை செய்தார் கடந்த அதிமுக ஆட்சியில. அந்த நேரத்தில் நத்தம் விஸ்வநாதன் அமைச்சராக இருந்தார். அந்த நேரத்தில் ஞான தேசிகன் IAS சேர்மன் மேனேஜிங் டைரக்டராக இருந்தார். ஏன் நாம எல்லாரும் ஒன்னாக சேர்ந்து நம்மளுடைய குரல்களை எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பல முறை பேசியிருக்கோம். மிகப்பெரிய ஊழல்கள், 3000 கோடி ரூபாய் நிலக்கரி இறக்குமதி ஊழல்கள் போன்ற ஊழல்கள் நடப்பதால் யாருக்கு இழப்பு? நம்மளுடைய மின்சார வாரியத்திற்கு மட்டும்தான் இழப்பா? அந்த இழப்பு யார் தலையில வந்து முடியுது? மக்களாகிய நம்ம தலையில. இன்னைக்கு நம்ம கரண்ட் பில் அதிகமா கட்டுறோம். இந்த என்கொயரி அடுத்த ஸ்டேஜ் FIR ஆக மாற வேண்டும். இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும். இந்த 3000 கோடி ரூபாய் திரும்ப பெறப்பட வேண்டும். இந்த ஊழல்களில் ஈடுபட்டவர்கள் தண்டனைக்குள்ளாக வேண்டும். அப்படி இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல ஏதாவது ஒரு குவிட் ப்ரோ கோ நடந்தது என்றால் அதை பார்த்து கொண்டு மக்களாகிய நாம் சும்மா இருக்கக்கூடாது. நடவடிக்கை எடுக்கப்படும் வரை அறப்போர் தொடரும்.